இலக்கிய கட்டுரைகள் சமூகத்தின் அனைத்து வகையான சிக்கல்களை குறித்தும் கேள்வி கேட்டும் எழுதப்படுகின்றன. அப்படி இல்லாம இலக்கியங்களை விளக்கியும் விமர்சனம் செய்து எழுதுவது இன்னொரு கட்டுரைகளா வரும். ஆனால் இவர் எடுத்துக்கொண்டது சமூகத்தினுடைய அனைத்து வகையான சிக்கல்களை குறித்தும் கேள்வி கேட்டு எழுதப்படுகின்றன கட்டுரை இலக்கியம் அப்படிங்கிற வகையில தன்னுடைய கட்டுரை இலக்கியம் அப்படிங்கிற எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு இதையும் தாண்டி இன்னொருவர் இருக்கணும் அப்படிங்கிறதா நான் பார்க்கிறேன். இருக்கணும்னு சொன்னாலும் அதை அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது கேள்வி கேட்பது மட்டுமல்ல, கேள்வியை தாண்டி ஒரு அறிவார்ந்த பதிலாக என்ன இருக்க முடியும் அதையும் சொல்லணும் இல்லையா? அது கேள்வி கேட்கறத விட கேள்வி எல்லாரும் கேட்கலாம். இப்ப உலக இந்தியாவுடைய எங்கெங்கயோ உயரத்திற்கும் கூட அவங்க அந்த பதவியில் இருந்தாலும் கூட நாடு இப்படி இருக்குது, இது அப்படி செய்யல அப்படி செய்யல, ஏன் அப்படி அங்க இருக்கிற அந்த கேள்வி நம்மளும் கேட்கல இல்லையா? அது மாதிரியா இல்லாம இவர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வகையிலும் பதில் சொல்ல முயல்வதும் அந்த பதிலுக்கு மற்றவர்கள் படிப்பவர்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிற தூண்டுதலும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரிதான் அவன் கட்டுரைகள் எல்லாமே போகுது. அதே மாதிரி சொல்லும் பொழுது கவிஞராக ஒரு நாளைக்கு ஒரு கவிதை எழுதிடலாம், ஆனால் 10 நாட்கள் எடுத்துக்கொண்டு கட்டுரை எழுதுறேன் அப்படிங்கிற பொழுது அதற்கான சிரமங்கள், அதற்கான தரவுகளை நோக்கி, அதற்கான ஆய்வுகளை நோக்கி அவர் போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு கட்டுரைகளும் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில பலதும் சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல இயற்கைக்கு மாறுதலாக நாம நடந்ததுனால இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு. ஆக என்ன பண்ணணும்? மாசு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பக்கம் லஞ்சம் வாங்குற அது வேற முக்கியம். ஆனா இன்னொரு பக்கம் அதற்கான மாற்று இருக்குதா? மாற்று இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு கட்டுரையினுடைய கடைசி பகுதி பாரதியினுடைய பல பாடல்களை பார்த்தீங்கன்னாலும் கூட நிறைய எழுதிட்டே வருவார். கடைசி 2-3 வரி என்ன பொறுத்த அளவுக்கு கடைசி 2-3 வரிகளில் அதனுடைய கருத்து மிக சிறப்பாக வர மாதிரி திருப்பி கொண்டு இருப்பார். பல கவிதைகள் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ அப்படின்னு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மாயத்தோற்றமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த கவிதை இருக்கும். புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா நான் புரிஞ்சு கொண்டது என்ன, நிற்பதுவும் அது காண்பதுவே சத்தியமாம் அப்படிங்கிற வகையில் கடைசியில் சொல்லுவது கண்ணால் காண்பதுதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு வருவா. அதே மாதிரி இங்கு வேறு கட்டுரையும் கூட கட்டுரைகள் அந்த அந்த நோக்கி போகுது. ஒன்று அறச்சீற்றமாக சொல்லிட்டு இதுக்கு பதிலாக எப்படி இருக்கலாம், சமுதாயம் அதை எப்படி நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கிறதா பார்க்கிறேன். அது முக்கியமாக நான் சார்ந்த அறிவியல் துறை சார்ந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு பத்தி சொல்றாரு. அதை நோக்கி ஓரளவுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான பதிலாக இருக்கும். ஏன்னா காலநிலை மாறுது அப்படிங்கிறது காரணம் நம்ம இயற்கையை புறந்தள்ளி நாம செய்தோம். அப்ப இயற்கையை புறந்தல்லாம இயற்கையோடு இயந்து செய்ய முடியுமா? இவ்வளவு மக்கள் தொகை இவ்வளவு அதிகமாக போயிட்டு இருக்குது, விளைநிலங்கள் குறைஞ்சிட்டு இருக்குது, நீர்வளம் குறைஞ்சிட்டு இருக்குது, நிலத்துல பனி இறங்கி ஏறுவனுடைய அவர்களுடைய எண்ணிக்கை குறையுது. ஆனா உணவுப் பொருள் அதிகமாக கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பலதும் இருக்குது. இப்போ தொழிற்சாலை நிறைய உருவாகுது, அதற்கான கரிபொருள்கள் உருவாக்கித்தான் வேணும், அதற்கான கரியை நம்ம உபயோகப்படுத்தாகணும் அப்படிங்கிற நிலை இன்று இருக்குது. இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற வகையில அவர் சொல்லக்கூடிய என்னதுன்னா, முழுக்க இயற்கையின் காட்டில் இருந்தும் சரியா புரிஞ்சுதான் மனிதன் இப்படி பின்பற்றிருந்தானே இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் இனிமேலாவது இது மாதிரி செய்ய முடியுமா, அதை நோக்கி அறிவியல் போயிட்டு இருக்குது என்னால் சொல்ல முடியும். அதற்காக சொல்ல வர்றேன். முழுக்க இயற்கையில் காற்றில் இருந்தும், மழையில் இருந்தும், வெயிலில் இருந்தும், பூமி வளர்த்து கொடுக்கவற்றில் இருந்தும், கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள் வளர்த்து கொடுக்கவற்றில் இருந்தும் சரியா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சரியா புரிந்து கொண்டாதான் அதுதான் உண்மையான அறிவியல்னு பல இடங்கள்ல பல வகைகள்ல பல மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன். அதை இங்க சொல்றாருங்க. உலக மானுடம் பயன்பெறும் அறிவியலே அறிவியலுக்கு மேலான அறிவியல் ஆகும். அப்படி ஒரு அறிவியல் நடைமுறைக்கு வரும் மேலான அறிவியல் ஆகும். காலம் வருமா, வர வேண்டும்ங்கிறாரு. மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர் சிலர் அது மாதிரியான காலத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஏன்னா கரியை கொக்கா எரிபொருள் வேணும் அப்படின்னா கரியை கக்குது. ஏன் கக்குது அப்படின்னா
பெட்ரோல்னாலும் நிலக்கரியாலும் அந்த நாளுக்கு இருக்குது. அப்படி இல்லாம செய்ய முடியுமா? செய்வதற்கான வழிமுறைகளை மெதுவாக கொண்டு வந்திருக்கிறோம். அது கண்டிப்பாக நடக்கும். ஆக இந்த கட்டுரையாளனுடைய அந்த இது அறிவியலாளர்களும் எடுத்துக்கொண்டு இப்படி போனா தான் முடியும். இல்லைன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் கூட கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியாது. இன்னும் அது புரியாத புதிரா போயிட்டு தான் இருக்கும். புரியாத புதிராக மாற்றி எண்ணி அந்த புதிருக்கு விட கண்டுபிடிக்க வேண்டி இருக்கணும்னா இயற்கையோடு இயந்துதான் இருக்கணும். அறிவியல் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, இயற்கையோடு இயந்ததுதான். தீ எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுதான், மழை எப்படி வந்து தெரிஞ்சதுதான். காலத்தே பயிர் செய்யணும்னா காலத்தை நீ அறிந்து கொண்டா இல்லையா, அது அறிவியல். அந்த காலத்தை புறந்தள்ளக்கூடியதை நீ அறிவியல் தொழில்நுட்பம் செய்யும் பொழுது அந்த இயற்கை வேறு வகையாக போகுது. அதனை புரிவதும் அதுக்கு தகுதியான போகுவதும் அந்த போராட்டத்தில் இருக்க முடியாது. இயற்கையோட இயந்த அறிவியல் மிக மிக தேவை அப்படிங்கிற நோக்கி அறிவியல் உலகம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா என்னால் செய்ய முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன இப்ப காலகட்டத்துல இப்ப பேசுறோம், எழுத்தாளர் கவிஞர் முன்னால பேசினாலும் கூட எல்லாத்துக்கும் பின்புலம் என்ன? மொழி. அதாவது இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படி இருக்குன்னு சொல்றோம். காணுயிர் உலகத்துல எல்லாம் உயிர்கள் தான். எல்லாம் உயிர்களாக இருந்தாலும் கூட மனிதன் மட்டும் இப்படி செய்யறான்னா, மனிதன் மட்டும் ஏன் இப்படி வளர்ந்தான் அப்படின்னா, மனிதன் மட்டும் எப்படி மற்ற அடக்கால முடியுது அப்படின்னா, மனிதன் மட்டும் எப்படி போயிருக்கான்னா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு காரணம் மொழி. அந்த மொழி மட்டும்தான் மனிதனுக்குள் மனிதன் பேச முடிகிறது, மனிதன் எழுதி கடத்த முடிகிறது. அது மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? ஆக இந்த மொழிதான் முக்கியம். ஆக மொழியை அறிந்தவன், மொழியை பற்றி பேசுபவன், இதனாலதான் மனிதனோட வளர்ச்சி வருது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு கட்டுரையில இணைய வழியெல்லாம் ஏற்படக்கூடிய துயரங்களை பத்தி சொல்றார். இப்ப அதாவது மொழி பறிந்த மனிதன் இப்ப எப்படி இருக்கக்கூடிய உயிர்களிலேயே உச்சாரியில் இருப்பதாகவும், இந்த மற்ற உயிர்கள் எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டதுன்னு போயிட்டு இருக்கானோ, அந்த மனிதனுக்கு எதிரியாக இப்ப வரக்கூடிய இந்த கணினி யுகத்துல அந்த கணினியும் மொழியை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. ஆக அந்த மனிதனுக்கு எதிராக கூட அந்த இணையங்கள் வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்ப எப்படி இயற்கையை புறந்தள்ளி போன அறிவியல்னால இயற்கையை புரியாம போய் இப்ப மனிதனே படிக்கிறானோ, அதே மாதிரி மனிதனால் அறியப்பட்ட அதே கருணிகள் கூட அவை மொழிகளை அறிஞ்சுக்கிட்டு பேசிக்கும் பொழுது பல தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் இதை தாண்டி வரணும் அப்படின்னா இன்றைக்கே விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு மற்ற உயிர்களுக்கு ஆனதும் மற்ற காடு மலை வளங்களுக்கு ஆனதும் மனிதனுக்கும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற குறிப்பிடுறார். அதை கண்டிப்பாக செய்ய முடியும். செய்வதற்கான அதை ஒன்றை அரசும் இருப்பவர்களும் கண்டிப்பாக யோசிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க வடசென்னையை பத்தி அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க இல்லையா, விதைகள் உறங்கினாலும், அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு. அதே மாதிரி வடசென்னையை பத்தி திரு பாஸ்கரன் அவர்கள் எழுதியது, அந்த விதை எப்படி விருட்சமாக வருவதற்கான வாய்ப்புகளை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரிந்தவன் என்ற முறையில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி டில்லி பாபு அவர் என்னோட ஜூனியர் தான். அந்த வியாசர்பாடியில அந்த அவங்களுடைய வீட்டுல ஒரு நூலகம் திறந்து வைத்தவன் நான் தான். அதே மாதிரி அவருடைய பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதினார்னா அவர் படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துல வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அங்கு பண்ணது அப்படித்தான். அப்ப பண்ணும் பொழுது அப்ப நான் பேசினேன் அப்படின்னா, வியாசர்பாடியில கலாம் சபா அவங்க வீட்டுல மாடியில கலாம் சபா அப்படிங்கிற நூலகத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அந்த நூலகம் வழியா வியாசர்பாடி வாசிக்கிறது அப்படின்னு குழந்தைகள் வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு சிறு விதையாக அப்போ நான் பேசினேன் அப்படின்னா, கலாம் சபா அப்படிங்கிறது அவர் வந்து பெங்களூர் இருக்கார், நானும் பெங்களூர் இருக்கிறேன். இருந்தாலும் அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க. இதற்கு இந்த வீடு சரியா கட்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிற வகையில இந்த நூலகம் அமைஞ்சிருக்குது. அவர்களுக்கும் உதவுது, அப்பா அம்மாவுக்கும் உதவுது. இந்த செய்தியை நம்முடைய பல சகோதரர்கள் வெளிநாடு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை நோக்கி அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவியாகவும் இது மாதிரியான கலாம் சபாக்கள் உருவானால் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன அதை ஆனந்த விகடன் எடுத்து சொல்லிச்சு, தினமணி எடுத்து சொல்லிச்சு.
இன்றைய காலகட்டத்தில் சொல்றேன், பல இடங்கள்ல இருந்து இளைஞர்கள் அவங்க திரையன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி பல இளைஞர்கள் வந்து இப்ப சமயத்திற்கு கூட நேற்றுக்கு வந்தவங்க கூட சொன்னாங்க, நம்ம சிறுவல்லிபுத்தூர்ல ஒரு இளைஞர் அவங்க வீட்டுல இது மாதிரியான நூலகம் திறக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக இந்த விதை இப்ப வட சென்னையில இப்படி எல்லாம் இருக்குது, இதை தாண்டி இப்படி செய்யணும் அப்படின்னா அதனுடைய வேறொரு முகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதியதை அவர் எடுத்துட்டு போய் பண்ணி இப்ப பல இடங்கள்ல இது மாதிரியான ஒரு முகம் வந்துருக்கு. ஏன்னா வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஏன் இருக்கணும்? ஒரு சென்னையா இருக்கணும் முடியுமா? ஒரு சென்னையா இருப்பதற்கான நிலையை நம்ம உருவாக்க முடியணும் இல்லையா? முடியணும் அப்படின்னா இப்படியெல்லாம் மோசம் என்பதை தாண்டி அந்த இடத்தில் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டு மனிதனாக போகும் பொழுது அங்க சிறப்பாக இருக்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா இதைத்தான் நான் படித்த கோதவாடி கிராமத்துக்கு நான் பண்ண முயற்சி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.